நண்பர்களே, நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சைடு. இந்த சைடுல ஒரு பிணக்குழி போன்று ஒரு குழியை ஒரு பெங்காலி தோண்டி கொண்டிருக்கிறான். கேரளாவில் ரிலீஸ் ஆகும் போது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு கதை. கொண்டாட்டி கொடுத்தா கூட அவர் கல்யாணம் முடிஞ்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு அத்தனை திரகாத்திரமாவும் வசதி. ஒரே ஒரு ஆள் மட்டும் குறைவா இருக்குது. அப்ப அதையில் ஹீரோவாக சித்தரிக்கிறார். பெங்காலி பையன். பீகாரில் இருந்து ஒரு இடத்தில் அந்த அரக்க குணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது சடா ஹைதராபாத்ல இருந்தும் அரேபியால இருந்தும் ஆட்கள் வந்து குமிஞ்சிருக்காங்க தெரியுமா? அது மட்டும் கையில இருந்த அந்த கடப்பாறையால ஒரு அடி அடிக்கிறான். அந்த மணல் கட்டி இரண்டாக பிளவுபடுகிறது. ஒரு மல்லிகைப்பூ வாசம் வருகிறது. அப்ப அவள் திரும்பி பார்க்கிறாள். இவன் சொல்றான், மீதி எல்லாம் மூடிட்டு மேல எந்திரிக்கும் போது அந்த பையன் கேட்கிறான், பொண்ணோட பேர் என்ன? அப்படி. வணக்கம் நண்பர்களே, இது கதையாடல் நிகழ்வு. நான் உங்கள் காயல் சேமா. ஒரு பெரிய வீடு கேரளாவில், ஒரு 4000 பேர் அந்த வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டோட சுற்றளவு, அந்த வீட்டோட பெரும் மதிப்பு, அந்த வீட்டோட லக்ஸரி, அதெல்லாம் நீங்க ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்று திருமண நிகழ்வு அந்த வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ விசேஷம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் வந்து போகிறார்கள். அதே வீட்டில் ஒரு சைடுல ஒரு பெங்காலி பையன் ஒரு குழி வெட்டி கொண்டிருக்கிறான். அது பார்ப்பதற்கு ஒரு 6 அடி நீளம், ஒரு 6 அடி அகலம் கொண்டதாக, தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு ஒரு சவக்குழி போன்று தோன்றுகிறது. இப்போ ஒரு பெரிய வீட்டில் ஒரு திருமண நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சைடு. இந்த சைடுல ஒரு பிணக்குழி போன்று ஒரு குழியை ஒரு பெங்காலி தோண்டி கொண்டிருக்கிறான். இரண்டுக்குமாவே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. இது என்ன அப்படின்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது யாரு, எதற்காக இவன் இந்த குழியை தோண்டுகிறான், என்ன விசேஷம் இந்த வீட்டில் நடக்க போகிறது, இதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இந்த கதையை அப்படியே டிராவல் பண்ணுங்க. இந்த கதை பிரியாணி என்ற கதை. இது மலையாள எழுத்தாளர் சந்தோஷ் எச்சிக்கனம் என்பவர் எழுதியது. இது கேரளாவில் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு கதை. ஒரு குரூப்பு எதிர்த்தாப்புல நின்றுகிட்டு இதெல்லாம் சமூகத்தில் நல்ல விடயங்கள் நடக்கும் பொழுது இந்த எழுத்தாளர்கள் எப்போதுமே ஒரு தெளிந்த நீரோட்டத்தின் மேல் ஒரு கல்லை போடுவது போன்று கலகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குரூப்பு. சில குரூப்பு ஆமா, இந்த விஷயங்களை நம்ம அப்படியே நார்மலைஸ் செஞ்சு போய்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் தப்பு தான் அப்படிங்கிற ஒரு குரூப்பும் மிக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் என்பது மாத்ருபூமியில் வந்த கேரளத்தில் ஒரு செய்தி. இப்போ இந்த பிரியாணி என்ற கதை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மெயின் கேரக்டரை நம்ம அறிமுகம் செய்யலாம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு 85 வயது முதியவர். அவரை பார்க்கறதுக்கு அப்பெல்லாம் நீங்க பரிதாபப்பட வேண்டாம். அவர் 4வது மனைவியோட ஒரு 3வது பேரனோட பேரை மட்டும் அவர் கொஞ்சம் மறந்துட்டாரு. மற்றபடி ஆளு திடகாத்திரமா நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு 4 பொண்டாட்டி கொடுத்தா கூட அவர் கல்யாணம் முடிஞ்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு அத்தனை திடகாத்திரமாவும் வசதியோடும் இருக்கக்கூடிய அவர் ஒருவர். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சந்தோஷ் அந்த கதையில் எப்படி வரையறுக்கிறார் என்று கேட்டால், அந்த காலத்திலேயே காலிக்கட்ல இருந்து மரக்கலன்கள் மூலமாக துபாய்க்கு பிசினஸ் செஞ்சு மிகப்பெரிய பொருள் ஈட்டிய அந்த ஊரில், அந்த சிட்டியில் அறியப்படுகின்ற ஒருவராக அவர் திகழ்ந்தார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, அவருடைய 3வது மனைவியுடைய ஒரு பேர பையன் யூகேல கார்டியாலஜிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அங்கு ஒரு கல்யாணத்தை முடித்து விடுகிறான். அப்போது அவருக்கு அந்த கல்யாண விருந்து வேற ஒரு ஊர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க, என்னங்க நீங்க அங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்க, மிகப்பெரிய விருந்துலாம் அங்க வச்சுட்டீங்க, நம்ம ஊர்ல வச்சா நமக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லும் போது, இதை அவர் கன்சிடர் பண்ணி என்ன பண்றாரு, நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாரும் பிரியாணி செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போடுறாரு. போடும்போது அந்த திருமண நிகழ்வு தான் இப்ப நம்ம சொன்ன அந்த வீட்டுல நடக்க போகுது. அப்ப அந்த பெரிய பணக்கார வீட்டுல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த லேடர் வந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம கார்ப்பரேட் கம்பெனிகள்ல வேலை பார்க்கும்போது டைரக்டர், அப்புறம் மேனேஜர், அப்புறம் சூப்பர்வைசர், ஆபீசர் அப்படிலாம் இருக்கிறது போல பணக்கார வீடுகள்ல வேலை பார்ப்பவர்களிடம் ஆக்சுவலா பணம் வந்தாலே உங்களுக்கு அந்த லேடர் தன்னால கிரியேட் ஆயிடும். அது கார்ப்பரேட் கம்பெனி ஆனாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒரு லேடர்ல அதிகபட்ச உயரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வேலை ஆட்கள் எல்லாம் டிஃப்ரெண்டான வேலைகள் எல்லாம் நடக்கும் இல்லையா கல்யாண வீடுகள்ல, அதை பிடிப்பதற்காக ஒவ்வொரு எல்லா ஆட்களையும் பிடிச்சிட்டு வர்றாரு. அப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் குறைவா இருக்குது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாக்குறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அப்ப அந்த கேடிசி, கேரளா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கேரளால அந்த பஸ் வந்து நிக்குது. அதில் ஒரு 3 பெங்காலி பையன் இறங்குகிறார்கள். அது இறங்கின உடனே அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க இறங்குறாங்க,
ஜீன்ஸ் பாக்கெட்லேருந்து ஒரு பேக் ஒன்று எடுக்கிறாங்க. அதில் வந்துட்டு பொடி இருக்குது, அது கஞ்சா. அந்த கஞ்சாவை மூக்கில் இப்படி இழுத்துட்டு தலையை இப்படி சிலிர்ப்பிக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்லேயே அதை அப்படி தேய்ச்சிக்கிட்டு 2 பெங்காலி பையன் அவர்கள் வந்து போய்விடுகிறார்கள். ஏன்னா அவருக்கு வேலை இருக்குது, அவர்கள் தினக்கூலிகள். நீங்கள் இப்போ சென்னையை சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா, நான்லாம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை போயிருக்கும்போது அந்த எம்ஜிஆர் நகர் அந்த கார்னரில் நீங்கள் ஒரு 6:30-7 மணிக்கெல்லாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து அங்கே நிற்பார். அங்கே தினக்கூலிகள் வந்து கூடியிருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு லாரியிலேயோ ஒரு வண்டியிலேயோ ஏற்றி கொண்டு போவார்கள். அதுபோல் இந்த 2 பேருக்கும் அன்று வேலை இருந்தது, போயிட்டாங்க. இந்த பெங்காலி ஒரு பையன் மட்டும் நிற்கிறான். அவனுடைய பெயர் கோபால் யாதவ். இதுதான் நம்ம ஹீரோவோட பெயர். இவர்தான் சந்தோஷ் ஏச்சிக்கனம் இந்த கதையில் ஹீரோவாக சித்தரிக்கிறார். பெங்காலி பையன், பீகாரில் இருந்து ஏதோ தினப்பிழைப்புக்காக கேரளாவில் வந்து தினக்கூலியாக கஷ்டப்படுகின்ற ஒரு பையன். அப்போ நான் நிற்கும்போது இந்த ஒரு ஆள் தேவைன்னு வந்தாங்க இல்லையா, இவன்கிட்ட வந்து கேட்குறாங்க, இங்கே பாரு நம்ம பெரிய பாய் வீட்டில் பெரிய விசேஷம் நடக்குது, அங்கே ஒரு வேலைக்கு ஒரு ஆள் தேவை, வர்றியா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் சரி சாப் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே சம்பளம் எவ்வளோன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு 250 ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சொல்கிறான் 250 ரூபா ரொம்ப கம்மி சார் அப்படின்னு சொல்கிறான். என்ன பேசுகிற நீ, இதெல்லாம் வந்துட்டு ஒரு சட்ட வரம்புக்குள்ளே வந்துட்டு, அது சட்ட வரம்புக்குள்ளே வந்துட்டான். இந்த சட்டத்தை யார் இயற்றுனா அப்படின்னு கேட்டாலாம் அவங்கக்கிட்ட பதில் இருக்காது. அவங்களே ஒரு சட்டத்தை போட்டுருவாங்க. ஏன்னா காசு இருக்கிறவங்க, அதிகாரம் படைத்தவர்கள் எப்போதுமே சட்டத்தை இயற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ சொல்றான், அந்த கேட்டகரியை எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவதுப்பா, இந்த தின வேலையை ஒரு கேரளா பையன் செஞ்சான் அப்படின்னா நாங்கள் அவனுக்கு 600 ரூபாய் கொடுப்போம். இதே ஒரு தமிழன் வந்து இங்கே செஞ்சான் அப்படின்னு சொன்னால் 500 ரூபாய் கொடுப்போம். இதே மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் 450 ரூபா கொடுப்போம். ஆனால் பீகார்லேருந்து வந்து செஞ்சாங்கன்னா 350 ரூபா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், அது ஏன் சார் பீகார் மட்டும் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, அதுதான் என் கணக்கு, இங்கே அது ஒரு சட்ட வரம்புக்குள்ளே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவனும் என்ன பண்ணுறான், ரொம்ப அநியாயம் சார்னு சொல்லி பார்க்குறான். பட் அதுக்கு மேலே அவனால் ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு வேலை இல்லை, இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சாதான் அவனோட பொழப்பு ஓடும். அவன் சரி என்று சொல்லி விடுகிறான். அப்போது ஒரு பெரிய ஃபார்ச்சுனர் கார் வந்து நிற்குது. அந்த காருக்குள்ளே அவன் கையில் வைத்திருந்த அந்த மம்முட்டி, அந்த மண்வெட்டியும் கடப்பாறையும் அந்த காருக்கு பின்னாடி சொருவிட்டு காரில் வந்து உட்காரான். உட்காரும் போதே இப்படி மலைச்சி பார்க்குறான். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரில் அவன் இதுக்கு முன்னாடி டிராவல் பண்ணதே கிடையாது. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் சொன்னது போல் இந்த ஆட்களை வேலைக்கு கூட்டிக்கிட்டு போகிறதுக்குன்னு ஒரு ஏஜென்ட்டு எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அப்போ அந்த ஆள் வந்துட்டு இப்படி சாஞ்சு உட்கார்ந்துட்டு அவங்ககிட்ட கேட்குறாரு. அதாவது இதில் ஒரு உளவியல் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்துட்டு எவ்வளவோ பெரிய ஒரு பணம் படைத்தவனாகவோ ஒரு பெரிய பதவியிலோ இருந்தாலோ 2 விஷயங்கள் உங்களை வந்துட்டு உடைக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டோன்னா, 1 பசி உங்களை உடைச்சிடும். 2வது தனிமை. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக ஈகோவை காமிச்சு அப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைம் போகும்போது நீங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள், அவன் பிச்சைக்காரனாக இருக்கட்டும், அவன் ஏழையாக இருக்கட்டும், உங்கள் பார்வையில் அவன் சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவனாக இருக்கட்டும், உங்கள் பார்வையில் அப்படிப்பட்டவர்களுடன் நீங்கள் தானாகவே பேச ஆரம்பிப்பீர்கள். அதுபோல் இந்த ஏஜென்ட் வந்துட்டு இந்த கோபால் யாதவை பார்த்துட்டு கேட்குறான், எந்த ஊர் உனக்கு அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், பீகார் சாப் அப்படிங்கிறான். ஓகே, பீகாரில் எங்கே அப்படின்னு கேட்டோன்னே, லால் மாத்தியா அப்படின்னு ஒரு இடம் சார் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு லால் மாத்தியாவில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம கோபால் யாதவ் கிட்ட யாராவது நீ பீகாரில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு கேட்டோன்னா அவனுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகும். ஏன்னா எதுவுமே இல்லாமல், உறவினர்கள் சப்போர்ட் இல்லாமல், ஏதோ ஒரு பிரச்சனையில் உழன்று ரொம்ப மனசு வெதும்பி போய் தான் அந்த மாதிரி தொழிலாளர்கள் அவங்க சொந்த ஊரை விட்டு, சொந்த உறவினர்களை விட்டு, ஏன் மனைவி பிள்ளைகளை கூட விட்டு தினக்கூலியாக வேற ஒரு ஸ்டேட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அவங்க கிட்ட கேட்கும்போது 2 விதமான தூண்டுதல்களை அவர்கள் மனதில் நாம் உண்டாக்குகிறோம். 1, அவர்கள் அந்த சமயத்தில் பச்சை பசேல் என்று தன் உறவினர்கள் குடும்பத்தினரோடு இருந்த அந்த நினைவு வந்து போகும். இல்லை என்றால் கூடுதலான சதவீதம் அவர்கள் பட்ட கஷ்டத்தை நாம் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். அப்போ அவன் சொல்கிறான், இதெல்லாம் பார்த்துட்டு கோபால் யாதவ், நாங்கள் ஒரு நிலக்கரி வாரி கொட்டிக்கின்னு என்ன சார் அப்படின்னு சொல்கிறான். நிலக்கரியா, அங்கே நிலக்கரி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், எங்கள் ஊர் பீகார் வந்துட்டு ஒரு அருமையான ஊர் சார், சுற்றி வர பச்சை பசேல்னு உங்கள் கேரளா இருக்கிறது போல் அருமையான ஒரு ஊர், நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், அங்கே நிலக்கரி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இது பண்ணி நிலக்கரி
தோண்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ரொட்டஸ்ட் அதெல்லாம் நடந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் அங்கே 2ஆம் தர 3ஆம் தர நிலக்கரிகள் இருக்கும். நாங்கள் எங்களோட வாழ்வியலையே மாற்றிக்கிட்டோம் சார். வயிற்று பசி என்ன செய்கிறதுன்னு தெரியாது. நாங்கள் அங்கே சென்று எப்போதும் ஒரு 100-150 கிலோ நண்பர்களோடு சேர்ந்து அவன் சொல்கிறான், நாங்கள் ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கிடுவோம் சார். எப்படின்னாலும் அந்த சைக்கிளை மலை மேலே அப்படி கொண்டுகிட்டு போய் 100-150 கிலோ 2ஆம் தர 3ஆம் தர நிலக்கரிகளை நாங்கள் வாரி எடுத்துக்கொண்டு, அதாவது மலையிலிருந்து நடந்து வரும்போது நாங்கள் செங்குத்தாக இப்படி இறங்கி வருவோம் அப்படின்னு அவனோட கஷ்டத்தை சொல்கிறான். அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நிலக்கரியை எடுத்துக்கொண்டு வரும்போது அவன் கையில் மிஞ்சுவது வெறும் 10 ரூபா தான் சார் அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிற, இவ்வளோ நிலக்கரி எடுத்துகிட்டு வெறும் 10 ரூபா தான் கிடைக்குமா, நிலக்கரி அவ்வளோ சீப்பா அப்படின்னு இந்த ஏஜென்ட் கேட்குறான். அதுக்கு கோபால் யாதவ் சொல்கிறான், இல்லை சார், வர்ற வழியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், போலீஸ் அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும், அப்புறம் நாங்கள் சைக்கிள் எடுப்போம் இல்லையா, அந்த சைக்கிள் சிலப்போ பஞ்சர் ஆகும், அதுக்கு அந்த சைக்கிளோட சம்பந்தப்பட்ட விடயங்களை மாற்றுவது, அதற்காகின்ற செலவு, அது எல்லாத்தையும் அவன் அழகாக டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வர்றான். அப்போது இந்த ஏஜென்ட் வந்துட்டு இவன் மேலே கருணையோடு தானே இப்போ பார்க்கணும். மனிதர்கள் எவ்வளோ விசித்திரமானவர்கள் என்பதை இந்த வரி காமிக்குது. அதாவது நம்மளுடைய கஷ்டத்தை ஒரு ஆளுக்கிட்ட சொல்லும்போது அவர் நம்மோடு இருப்பது போல் நமக்கு தோன்றும். ஆனால் இந்த மனித மனம் உள்ளில் இருக்கும் அந்த அரக்கன் சில கால்குலேஷன்ஸை மேற்கொள்வான். இந்த இடத்துல அந்த ஏஜென்ட் மனசில் என்ன படுது அப்படின்னா, 10 ரூபா வாங்கிட்டு இருந்த நாயினி இப்போ எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட நீ பேரம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த மனிதனுடைய மனதில் உள்ளில் ஏதோ ஒரு இடத்தில் அந்த அரக்க குணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை சரியான நேரத்தில் அவர்கள் வெளியில் எடுப்பார்கள். அப்போ கோபால் யாதவ் சொல்கிறான், சார் அது வந்துட்டு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சாப் அப்படிங்கிறான். 10-15 வருஷம்னு பார்த்தா கூட இப்போ கால்குலேட் பண்ணாலும் உனக்கு ஒரு 100 ரூபா தான் தரணும். நான் உனக்கு 350 ரூபா தரேன்னு சொன்னேன், நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன விஷயத்தையே வச்சு அவனை பிடிக்கிறான். அப்படியே கார் போகிறது. அப்போ கோபால் யாதவ் வந்துட்டு வார்த்தைகளை குறைத்து விட்டு கேட்கிறான், சார் எனக்கு என்ன வேலைன்னு சொல்ல இல்லையா சார் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கோபால் யாதவ் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம அந்த லேடர் ஹையரில் இருந்தார் இல்லையா, அவர் தானே வீட்டுக்கு எல்லா வேலைகளுக்கும் ஆட்களை பிடிக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஆள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. டேய், இந்த கல்யாணத்தில் போட போகிற சாப்பாடு என்ன தெரியுமா, சாதாரண இந்த பாய் வீட்டிலலாம் இந்த சவன்னு ஒரு பிரியாணி போடுவாங்களா அதுன்னு நினச்சியா, அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து நாங்கள் குழி மந்தி போட போகிறோம், ஊரில் உள்ள எல்லாருக்கும் குழி மந்தி போட போகிறோம். இதை செய்வதற்காக ஸ்பெஷலாக ஹைதராபாத்ல இருந்தும் அரேபியால இருந்தும் ஆட்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க தெரியுமா. அது மட்டும் இல்லடா, நாங்கள் வந்துட்டு ஒரு லாரி முழுவதும் பாஸ்மதி அரிசி ராஜஸ்தான்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்தோம். வரும்போது ஊர் மக்களே அந்த லாரி பின்னாடி ஓடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கோபால் யாதவ் இதை கேட்டுட்டு, ஏன் சார் லாரி ஃபுல்லாக நீங்கள் பாஸ்மதி அரிசி வாங்கிட்டு வரும்போது ஏன் ஊர் மக்கள் ஓடி வரணும்னு கேட்கும்போது, என்னடா சொல்கிற, பாஸ்மதி அரிசி ஃப்ரெஷ் அரிசி ஃபுல் லாரி நிறைய இருக்குது, அது மல்லிகைப்பூ வாசனை அப்படி கொடுத்துச்சு ஊர் முழுவதும் அப்படிங்கிறான். இதை கேட்ட உடனே நம்ம கோபால் யாதவுடைய எண்ணம் எங்கோ போயிட்டு வருகிறது. அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் திருப்பி இந்த ஏஜென்ட்டை பார்த்து கேட்குறான், சாப் ஒரு லாரி முழுவதுமா சாப் நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு வந்தீங்க? அவன் சொல்கிறான், ஆமாடா, இந்த வீடை பாரு, இந்த வீட்டை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது, எவ்வளோ பெரிய செல்வந்தர் தெரியுமா, இங்கே தான் வந்துட்டு நாங்கள் குழிமந்தி போட போகிறோம், ஊருக்கே குழிமந்தி போட போகிறோம், மிகப்பெரிய பிரமுகர்லேருந்து தொடங்கி ஊரில் உள்ள சகல மனிதர்களும் வந்து சாப்பிட போகிறாங்க. சரி சாப், அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு என்ன வேலை சார் அப்படின்னு திருப்பியும் கேட்குறான். அதெல்லாம் நீ வா, வேலை இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. கூட்டிகிட்டு போன உடனே ஒரு ஓரமாக அந்த வீட்டுக்கு ஒரு சைடில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு ஜீன்ஸு ஒரு டிஷர்ட்டு போட்ட, அதாவது ஒரு மாடர்ன் ஜென்சி ஆட்களை ரெப்ரசன்ட் செய்கிற ஒரு பையன் வர்றான். அவனிடம் கோபால் யாதவை ஒப்படைத்து விடுகிறார்கள். கோபால் யாதவ் அந்த பையனோடு நடந்து செல்கிறான். அந்த பையன்கிட்டையும் கேட்குறான், சார் எனக்கு என்ன சார் வேலை அப்படின்னு. அப்படியான்னு பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போயிட்டு அவன் சொல்கிறான், இங்கே ஒரு குழியை போடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ கோபால் யாதவ் வந்துட்டு ஒரு குழி தோண்ட ஆரம்பிக்கிறான். குழி தோண்டும் பொழுது அந்த பையன்கிட்ட கேட்குறான், என்ன அளவு என்ன நீளம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த பையன் கோபால் யாதவை பார்த்து விட்டு, உன்னுடைய அகலம் உன்னுடைய நீளம் அப்படின்னு சொல்கிறான். அது ஒரு 6 அடி அகலம் 6 அடி நீளமாக அந்த குழி வெட்டப்படுகிறது கோபால் யாதவால். அப்போது
இவன் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கின்ற இந்த ஜீன்ஸ் டிஷர்ட் போட்ட அந்த மாடர்ன் கம்யூனிட்டி ஜென்சியை ரெப்ரசன்ட் செய்கிற அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் மொபைல்லையே வந்துட்டு ஏதோ பார்த்து இடைய சிரிக்கிறான், மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறான். அவன் பணக்கார வீட்டு பையன் இல்லையா, அவனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ இருக்க சான்ஸ் இருக்குது. அவன் பேசி கொண்டு இருக்கும் பொழுது வாட்ஸ்அப்பில் எப்போவுமா மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த கோபால் யாதவ் கிட்ட ஒரு பேச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறான். நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்குறான். அப்போ முகத்தை பார்த்துட்டு பீகார் சாப். பீகாரில் எங்கே? அதே கேள்வி. லால் மாத்தியா சாப் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த பையன் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு உடனே கோபால் யாதவ்கிட்ட நிறுத்து, இந்த லால் மாத்தியா அப்படிங்கிறது பீகாரில் இல்லவே இல்லையே அப்படின்றான். சார் எனக்கு என்ன சார் தெரியும், 15 வருஷத்துக்கு முன்னாடி என் ஊரை விட்டு நான் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் தேடி பார்த்துட்டு, ஓ உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த லால் மாத்தியா அப்படிங்கிறது பீகார் 2ஆக உடைந்து ஜார்க்கண்டாக மாறி இருக்கிறது இல்லையா, அந்த ஜார்க்கண்டில் தான் லால் மாத்தியா இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ கோபால் யாதவுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவன் வாழ்க்கை என்னும் அந்த அசுரனால் துரத்தப்பட்டு பாவம் அங்க வேலை பசிப்பட்டினியோடு எதுவுமே முடியாத பட்சத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி அங்கிருந்து கேரளாவில் வந்து ஏதோ கிடைக்கின்ற வேலையை செய்து கொண்டு தினக்கூலியாக வாழ்பவனுக்கு லால் மாத்தியா பீகாரில் இருந்தா என்ன, லால் மாத்தியா ஜார்க்கண்டில் இருந்தா என்ன, அது அவனுக்கு தேவையே இல்லாத விஷயம். ஆனாலும் இந்த பையன் சொல்வதை கேட்ட உடனே அந்த சந்தோஷம், அந்த ரைட்டர் எப்படி அதை உருவகப்படுத்துகிறார் வாசகர்களுக்கு அப்படின்னா, அந்த குழி தோண்டி கொண்டிருக்கும் பொழுது அங்கே கட்டிய ஒரு மணல் கட்டி ஒன்று கிடைக்குது. அவன் கையில் இருந்த அந்த கடப்பாறையால் ஒரு அடி அடிக்கிறான். அந்த மணல் கட்டி 2ஆக பிளவுபடுகிறது. அப்போ சொல்கிறான், ஒன்று பீகார், ஒன்று ஜார்க்கண்டு அப்படிங்கிற வாசகர்களாகிய நமக்கு அதை உருவகப்படுத்துகிறார் அழகாக இந்த சந்தோஷ் எச் கண்ணம். இவர் வந்துட்டு மலையாள திரைப்படங்களுக்கு ஸ்கிரிப்டும் எழுதியிருக்கிறாரு. அன்னீம் ரசூலும் ஃபஹத் ஃபாசிலும் ஆண்ட்ரியா நடித்த இந்த படம் ஒரு அருமையான படம். அப்போ இந்த பையன் வந்துட்டு இவர் கூட பேசிக்கிட்டே இருக்கான். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த பையன் கேட்குறான், கல்யாணம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்போ இவனுடைய நினைவுகள் இவனுடைய அந்த ஊரில் வாழ்ந்த அந்த சுற்றுப்புறத்தை நோக்கி பயணிக்கிறது. இவனுடைய மனைவி ஒரு ஏழை பெண். இவன் நிலக்கரி அள்ளுவார்கள் அல்லவா, அந்த நிலக்கரி அள்ளுகின்ற அந்த இடத்திலே இவன் அந்த பெண்ணை சந்திக்கிறான். இவனைப் போலவே தினமும் சாப்பாட்டுக்கு ஏதாவது செய்தால்தான் அது கிடைக்கும் என்ற ஒரு சூழலில் வாழ்கின்ற ஒரு ஏழை பெண். அவளை காதலித்து இவன் திருமணம் செய்து கொள்கிறான். அவள் பிரெக்னண்டாக இருக்கிறாள். இருந்தாலும் இவன் கூட அந்த நிலக்கரி அள்ளுவதற்காக வந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அப்போ அவள் பிரெக்னண்டா இருக்கும் பொழுது ஒரு நாள் இவர்கள் அந்த மார்க்கெட்டில் நடந்து வரும் பொழுது ஒரு அரிசி கடை இருக்கிறது. அந்த அரிசி கடையிலே ஒரு மல்லிகைப்பூ வாசம் வருகிறது. அப்போ அவள் திரும்பி பார்க்கிறாள். இவன் சொல்கிறான், என்ன அந்த அரிசி வேணுமா அப்படின்னு கேட்குறான். அந்த அரிசி வந்துட்டு, ஆமாம் அந்த அரிசியிலிருந்து ஒரு மல்லிகைப்பூ வாசனை வருது, நம்மளாம் அந்த அரிசியில் சோறு பொங்கி இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாதே அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் போயிட்டு எவ்வளோன்னு கேட்கும்போது அந்த விலை கோபால் யாதவுக்கு காதலித்த ஆசை மனைவி பிரெக்னண்டாக இருக்கும் போதும் ஒரு கிலோ அரிசி அதிலிருந்து இவனுக்கு வாங்கி கொடுக்க வக்கில்லாதவனாக இந்த கோபால் யாதவ் இருக்கிறான். இருந்தாலும் அன்பு மனைவி ஆயிற்றே என்று சொல்லி 500 கிராம், எவ்வளோ 500 கிராம் அரிசி அவளுக்காக வாங்கி ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு எடுத்துட்டு, இதை நம்ம இன்னைக்கு பொங்கி சாப்பிட்றோம், நீ சாப்பிடு. அவளை அதை அப்படி மோந்து பார்க்குறான். அவன் அதிலிருந்து மல்லிகைப்பூ வாசனையை அந்த பெண் உணர்கிறாள். வீட்டுக்கு போகிற வழியிலேயே அந்த அரிசியை கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு சவைச்சு கொள்கிறாள். சவைத்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய உதடு வழியாக ஒரு எச்சில் போன்று அது வழிகிறது. அப்போ கோபால் யாதவ் சொல்கிறான், அவள் அதை துடைக்க முற்படும் பொழுது கோபால் யாதவ், துடைக்க வேண்டாம், நம் போன்ற ஏழைகளுக்கு இது போன்ற வாசனை எப்போதாவது தான் கிடைக்கும், அது அங்கேயே இருக்கட்டும், அதை நுகர்ந்து கொண்டு வீட்டில் சென்று நாம் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றா. இந்த நினைவுகள் வந்துட்டு அவனுக்கு வந்து போகிறது. ஒரு கட்டத்தில் அந்த பையனை பார்த்து, அந்த மாடர்ன் பையன் நிற்கிறான் இல்லையா, அவனை பார்த்துட்டு கோபால் யாதவ் கேட்குறான், சாப் நிஜமாவே ஒரு லாரி முழுவதும்
நீங்கள் அந்த பாஸ்மதி அரிசியை ராஜஸ்தான்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், ஒன்றும் இல்லைடா, 10 எடுத்துகிட்டு வரதுக்கு எங்ககிட்ட வசதி இருக்குது, வீட்டை பார்த்தல எப்படி அப்படின்னு இப்படியும் நீ கேள்வி கேட்குறியே அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம அந்த கோபால் யாதவுக்கு வந்துட்டு பொறாமை அப்படின்லாம் கிடையாது. பொறாமப்படுற இடத்தில் அவனும் இல்லை. அந்த இடம் மிகப்பெரிய இடம். இருந்தாலும் அவனுக்கு மனதில் ஒரு தோணல், ஒரு லாரி முழுவதுமா நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு. அப்புறமா திருப்பியும் கேட்குறான், சார் இந்த குழி எதுக்கு சார் வெட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நீ வெட்டு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் இந்த குழியை வெட்டி கொண்டிருக்கின்ற இந்த கோபால் யாதவும் ஒன்றும் சாப்பிடவில்லை இதுவரைக்கும். ஆனால் அங்கு பிரியாணி மணமணத்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் வருகிறார்கள், சாப்பிடுகிறார்கள், போகிறார்கள். சாப்பிட்ட தட்டில் ஒரு 60% மிச்சம் வைத்து நிறைய பேர் செல்கிறார்கள். இதெல்லாமே ஒரு ஓரத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம இந்த ஜீன்ஸ் போட்ட பையன் வந்துட்டு கேட்குறான், பொண்ணு இருக்கா? பொண்ணு இருக்கு. பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்குறான். அப்போ கோபால் யாதவ் சொல்கிறான், இல்லை சாப் அப்படின்றான். இல்லைன்னா படிச்சுக்கிட்டு இருக்காவா? இல்லை சாப் அப்படிங்கிறான். அப்போ செத்துட்டா சார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மாடர்ன் பையன், நம்ம என்னதான் அவன் ஒரு பெரிய மாடர்ன், வாட்ஸ்அப்பில் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் கூட, ஒரு சின்ன பொண்ணு அவள் செத்து போயிட்டான்னு சொன்னதை கேட்ட உடனே இவனுடைய மனசு அப்படி ஒரு பதப்பதைப்புக்கு உள்ளாகுது. என்னது, செத்துட்டாளா? எப்படி செத்தா அப்படின்னு மொபைலை கீழே வச்சுட்டு அவன் கேட்கிறான். அப்போது கோபால் யாதவ் சொல்கிறான், அதை விடுங்க சார், அந்த குழியை எதுக்கு சார் வெட்ட சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்னு பேசி கொண்டிருக்கும் பொழுதே அந்த கல்யாண வீட்டிலிருந்து ஒரு பெரிய வேன் ஒன்று வருகிறது. அந்த வேன் முழுவதும் நிறைய ட்ரம் இருக்குது. அந்த ட்ரம்மில் மீதியாகி போன பிரியாணி, கறி, எலும்பு துண்டுகள், சாப்பிடாம வச்சுட்டு போன அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ட்ரம்மில் இருந்து அந்த குழியில் கொட்டுகிறார்கள். அப்போ கோபால் யாதவுக்கு தெரிகிறது, அப்போதான் அவனுக்கு தெரிய வருது, ஓ இந்த குழியை வந்துட்டு நீங்கள் இந்த மீந்து போன சாப்பாடு கறியை கொட்டுறதுக்கு தான் என்னை தோண்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அவனுக்கு அது தெரியுது. அப்போ அந்த சாப்பாடு எல்லாத்தையும் அவர் கொட்டுகிறார்கள். அவன் அந்த சாப்பாடெல்லாம் கொட்டிட்டு அவன் அதை மூடிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய கண்களில் ஒரு சிறிய கண்ணீர் துளி போன்று ததும்பி வருவதை போன்று கோபால் யாதவ் தனக்குள் உணர்ந்து கொள்கிறான். ஏனென்றால் அவனுடைய எண்ண ஓட்டங்கள் வேற ஒரு இடத்துக்கு சென்று வருகிறது. அப்போ இதை கவனித்த அந்த பையன், சரி அதை விடு, பொண்ணு இறந்துட்டான்னு சொன்னியே, எப்படி இறந்தா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கோபால் சொல்கிறான், பசியில சாப் அப்படின்னு சொல்கிறான். ஒரு சிறு குழந்தை பசியில் சாப்பிட சோறு இல்லாமல் இறந்து போகிறார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே சமயத்தில் நாம் பிரியமாக சாப்பிடுகின்ற இந்த பிரியாணி, இது போன்ற உணவு நாம் எவ்வளவு வேண்டும் என்று தெரியாமலே நம்ம அது அதிகமாக போட்டு வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ இந்த பையன் ரொம்ப உடைந்து போய் விடுகிறான். எவ்வளோதான் மாடர்ன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சின்ன பெண் பசியில் ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிருக்கிறான்னு சொல்கிறது இவனால் நம்ப முடியல. ஏன்னா இவன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன். இவ்வளவு சோறு, இவ்வளவு கறி வேஸ்ட் ஆகுற இந்த இடத்துல இந்த வார்த்தையே வந்துட்டு இவனுக்கு புதுசாக இருக்குது. நாம் ஒருவனிடம் பேசிக்கிட்டு இருக்கோம், அவன்கிட்ட பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு படிக்குதான்னு கேட்டால் இல்லைங்கிறான். அந்த பொண்ணு இறந்து விட்டது அப்படின்னு சொல்கிறான். சரி, அந்த இறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பசியில் இறந்துட்டு அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி இவனால் தாங்க முடியல. அப்புறம் அந்த கோபால் யாதவ் அந்த குழியெல்லாம் மூடிட்டு மேலே எந்திரிக்கும் போது அந்த பையன் கேட்குறான், பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். கோபால் யாதவ் சொல்கிறான், பாஸ்மதி என்று சொல்கிறான்.